நத்தத்தில் இருக்கோம். இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராம காட்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் இது. நத்த கீழக்கரை பக்கத்தில் ஒரு நத்தம் ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்து முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர், சின்ன ஊர் தான். நல்ல இது சென்னையில் அதிகமான பேர் இருக்காங்க, வெளிநாட்டு சவுதி துபாயில் நிறையா இருக்காங்க. அந்த ஊருக்கு தான் ஒரு விஷயமாக வந்திருக்கோம். இப்போ அந்த ஊரில் இருந்து ராமநாதபுரம் சின்ன கடை வர உள்ள வீடியோ, இந்த கிராம பகுதிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் இது. கிராமத்து சாலை பயணம். சின்ன ஊர் தாங்க, ஒரு தெரு தான் நத்தம். நேர போனோம்னா கீழக்கரை போயிடலாம், வலது பக்கம் திரும்பினா ராம்நாடு போகலாம், ஏர்வாடி போகலாம். நத்தத்துலேருந்து கிளம்புறோம். இப்போ சும்மா ஒரு பேக்கரி, பள்ளியாசம் நல்லா பெரிய பள்ளியாசலாக இருக்குது. பேக்கரி, ஒரு மெடிக்கலு, 2-3 மளிகை கடை எல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் பெரும் பெரும் வீடுகளை கட்டிப்பட்டு கீழக்கரை மாதிரி தாங்க. எல்லாம் சென்னையில் இருக்காங்க. அந்த காலத்திலே சென்னைக்கு போயிட்டாங்க. சென்னையில் போய் நல்லா தொழில் பண்ணிட்டு நல்லா எப்படி அபிராமம் வீர சோழன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்னையில் தான் அந்த காலத்திலே போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த கீழக்கரை, இந்த நத்தம், இந்த பகுதியில் உள்ள அதிகமான மக்கள் வந்து துபாயை கூட வந்து அந்த காலத்திலே சென்னை போயிட்டாங்க. சென்னை போய் அங்கே போய் தொழில்துறை பண்ணி சென்னையிலே செட்டில் ஆகிட்டாங்க. ஊரில் வந்து வீடு மட்டும் கட்டி போட்டுருப்பாங்க. இந்த இடது பக்கம் போதுத்தில் அது நேராக போனால் கீழக்கரை போயிடலாம். வலது பக்கம் வளையிறோம்ல, இது வந்து ராம்நாடு ஏர்வாடி போயிடலாம். கிராமத்து சாலை பயணம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நத்தம் கிராமத்திலிருந்து ராமநாதபுரம் சின்ன கடை அந்த பகுதி வர சாலை பயணம். கிராமம் எப்படி இருக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராமம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சின்ன ரோடு தான், ஆனால் ரோடு நீட்டாக போட்டிருக்காங்க. மேடு பள்ளம் தாவலாம் கிடையாது. இல்லை இப்போ சுற்றி பரவ மரங்கள், தென்னை மரங்கள், பனைமரம் அதிகமாக இருக்குது பற்றியில. விவசாயமும் இந்த பக்கம் நல்லா நடக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை வந்துங்க, இந்த துபாயில் இடிஏ அஸ்கான் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் கீழக்கரைக்கார் கம்பெனி, அவர் தான் என்ன செஞ்சார், நிறையா பேரை வந்து இந்த கிராம பகுதியில் உள்ள நிறையா மக்களை வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் வெளிநாடு கொண்டு போய் அதன் மூலமாக இந்த கிராமங்கள் பூரா இப்போ இந்துக்கள் கிராமங்கள் சரி முஸ்லீம் கிராமம் சரி நல்லா பெரும் பெரும் வீடுகள் நல்லா சம்பாத்தியம் பண்ணி நல்ல லெவலில் வந்துட்டாங்க. அப்படி சில கிராமங்கள் தான் வழியே தான் போக போகிறோம். இன்னைக்கு கீழக்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால அதிகமான மக்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க. முஸ்லீம் கிராமங்கிறது இது ஒன்று தான் இந்த பக்கம். இப்போ நம்ம போகிற எதுவுமே முஸ்லீம் கிராமம் கிடையாது, எல்லாம் இந்துக்கள் வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமம், கோனார் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமம். 2 மக்கள் அதிகமாக அந்த ரோட்டில் இருக்காங்க. இந்த லெஃப்டில் ரோடு போகுது, எங்கிட்டு போனாலும் நம்ம இதுக்கு போயிடலாம், ஏர்வாடி இந்த முகமது சதுக் இன்ஜினியரிங் காலேஜ் கூட போயிடலாம். நேராக நம்ம ராம்நாடு ரூட்டில் போகிறோம். இந்த ஊர் நீ நல்லா மழை பெஞ்சிருந்துச்சா. நம்ம போகிறது வந்து ஜனவரி 5ஆம் தேதி, ஜனவரி 1. நல்லா மலைகள்லாம் நல்லா டிசம்பரில் நல்ல மழை, இல்லை ஊர் நீர் நிறைஞ்சிருக்காருங்க. இந்த வர்ற ஊர் வந்து வேளாணூர். இதுவும் வந்து தேவேந்திர வேளாளர் வாழ்கிற அந்த மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க இந்த ஊர்லேயும். வேளாணூர் நல்ல ஊர் நீர் சரியான தண்ணி நிறைஞ்சி கிடக்கு. நல்லா புளிய மரம் 2 பக்கம் பாருங்கள், நிறைய புளிய மரம். வீடுகள்லாம் பற்றியில குடிசை வீடே பார்க்க முடியாதுங்க, எல்லாமே மெத்த வீடு, கல் வீடு தான் பாருங்கள். வெளிநாடு அரபு நாடுகளை வச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் எல்லா பகுதியும் டெவலப் ஆகிடுச்சு. எல்லாம் பாருங்கள் கல் வீடுகள் தான், எல்லாமே வெளிநாடு போய் நல்ல வசதி ஆகிட்டாங்க. இது வந்து வேளாணூருங்கிற கிராமம், தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வாழ்கிற ஊர் இது. இந்த பகுதியில் இதில் வந்து பிஹெச்லாம் இருக்குது, அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டரு, ஸ்கூலு எல்லாம் இந்த பகுதிக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ஊராக இருக்குது. இந்த பெரிய வீடுகள்லாம் கட்டுறாங்க, எல்லாமே வெளிநாடு காசு தாங்க. உள்ளூர் சம்பாத்தியத்தெல்லாம் யாரும் கட்ட முடியுமா? எல்லாமே வெளிநாடு போய் நல்ல காசு நல்லா சம்பாத்தியம் பண்ணி எல்லாமே பாருங்க. ஒரு குடிசை வீடு பார்க்க முடியுமா? எல்லாம் இப்போ கோயம்புத்தூர் ஈரோடு பக்கம் போனால் கூட குடிசை ஓட்டு வீடு அதிகமாக இருங்க. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராமங்களில் ஓட்டு வீடாக பார்க்க முடியாது.
இந்த பகுதியில் ராமநாதபுரத்தில் கீழக்கரை அந்த சரௌண்டிங்கு என்ன எல்லாமே வெளிநாடு போய் நல்ல வசதியாக வந்துட்டாங்க. வேளாண் தாண்டி போய்கிட்டோம். சிங்கிள் ரோடு தான். கொஞ்சம் கொஞ்சம் கருவை இருக்குது, ரொம்ப கருவை இல்லைங்க இந்த ரூட்டில். எல்லாம் விவசாய நிலங்கள் தான் அதிகமாக இருக்குது. பனை மரம் நிறையா இருக்குது. எல்லாம் வீட்டுக்கு வீடு நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. இந்த நெல் விளையுது பற்றியில் நெல் போட்டிருக்காங்க. பயிர் கொஞ்சம் லேசாக வந்து நிற்கிது. 2 பக்கம் விவசாயம், நெல் விவசாயம் நடக்குது. எல்லாம் பெரிய வீடுகள் தான் பாருங்கள். இதுக்கு அடித்தளம் உருவாக்குனவர் பிஎஸ்சி ரஹ்மான் கீழக்கரை. அவர் தான் இடிஎஸ்கான் துபாய் கம்பெனி மூலமாக நிறைய மக்களை கூட்டிகிட்டு போனார். அப்படியே மக்கள் டெவலப் ஆகி வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஊரில் ஒரு ஆள் போனால் போதும் இல்லைங்க, அவரை வச்சு மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க. இடது பக்கம் போகிறதுல இது வந்து நல்ல ரோடு, மெயின் ரோடு ஏர்வாடி போகிறது. ஏர்வாடி கன்னியாகுமரி வர போகலாம். இடது பக்கம் வலது பக்கம் வந்து ராமநாதபுரம் வளைஞ்சிட்டேன். இது வந்து மேலமடைங்கிற ஊர். இங்கே வந்து ஒரு பள்ளிவாசம் ஒன்று இருக்குது மேலமடையில். இங்கே தேவேந்திர குல வேளாளர் மக்களும் கொஞ்சம் முஸ்லீம்களும் வசிக்கிறாங்க. முஸ்லீம்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அதாவது 1980 அந்த கலவரத்துக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அவங்க கிட்டத்தட்ட 30-40 வருஷம் ஆச்சு. பள்ளியாசம் இருக்குது இங்கே ஒன்று. வண்டியை பற்றியில் எவ்வளோ உயரமாக இருக்குது வண்டி. பாரத் பென்ஸ் சரியான ஹைட்டாக இருக்குது. இங்கே ஒரு இவ்வளோ மண்ணா கல்லான்னு தெரியல. இந்த 2 பக்கம் பற்றியில் நல்லா விவசாய நிலங்க, நல்லா நெல் விளைஞ்சி நிற்கிது. நல்லா பனை மரம் பற்றியில் பனை மரமே சூப்பராக இருக்குவானுங்க. கருவை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ரூட்டில். விவசாயம் பண்ணுறதுனால கருவையை வளர விடலை, கருவையே கிடையாது. நல்லா பனை மரம் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல, நச்சுன்னு. இதே ஒரு தம்பனையில் போட்டுடலாம் போல். பனை மரம் இருக்கிற ரோட 2 பக்கம் விவசாய நிலம் நீட்டாக இருக்குது. இப்போ இந்த நத்தம்கர கிராமத்திலேருந்து கிராம சாலை வழியாக பயணம் செஞ்சு நம்ம ராமநாதபுரத்தில் சின்ன கடை வரைக்கும் உள்ள வீடியோ தான் இது. சேனல் ஏபி டிராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சேனலை பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராமநாதபுரம் மாவட்டங்கள், பக்கத்து மாவட்டங்கள் உள்ள வீடியோக்களை இன்ஷா அல்லாஹ், இதுக்குன்னு நான் போக மாட்டேன். நமக்கு அந்த சைடு போகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சின்னா அதை வச்சு வீடியோ போடுவோம். ஏன்னா நம்ம ஒரு தொழில் துறையில் இருக்கோம், இதுக்குன்னு நம்ம தெரிய முடியாது. எங்கேயாவது ஒரு வாய்ப்பு, இப்போ நத்தத்து ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம், அதை வச்சு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அன்றைக்கி விருதுநகருக்கு போனேன், அது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், ஒரு ஸ்வீட் கடை வீடியோ. அந்த மாதிரி நம்ம எங்கேயோ வாய்ப்பு கிடைக்குதோ அது ஒரு சான்ஸாக பயன்படுத்தி ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். நல்லா அழகாக இருக்கும். 2 பக்கம் வந்து விவசாயம்லாம் சுற்றி பனை மரம், நல்லா சிங்கிள் ரோடு. ஆனால் ரோடு நீட்டான ரோடு. கொஞ்சம் கருவு இருக்குந்தா இந்த சைடு இடது பக்கம் கொஞ்சம் கருவை மரம் இருக்குது. ஆனால் ரொம்ப கருவை மரம் இல்லை. நீங்கள் சத்திரக்குடி, ராமநாதபுரம் டு சத்திரக்குடி போனீங்கன்னா பரமக்குடி வரைக்கும் ஒரே கருவையாக தான் இருக்குங்க. அதே மாதிரி இந்த ரூட்டில் கொஞ்சம் கருவை அதிகமாக இருக்குங்க. பார்த்திபனூர்லேருந்து அரப்புக்கோட்டை போகிற வழியில் கருவை அதிகமாக இருக்குங்க. இங்கே கருவை ரொம்ப இல்லையங்க, பரவாயில்ல. வெட்டி நல்லா விவசாய நிலமு, மரங்கள், பனை மரம், எல்லாம் வீட்டுக்கு புளிய மரம், நல்ல மரங்கள் வச்சு நல்லா வளர்த்துருக்காங்க. கருவைகளை ரொம்ப கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. இந்த ஊர்களை இந்த சுமை தாங்கிங்கிற ஊருக்கு வந்துட்டோம். சுமை தாங்கி ஒரு பேரை வித்தியாசம் இருக்குது இல்லை, சுமை தாங்கி. ஒரு சின்ன கிராமம் தான் இதுவும். வந்து தேவேந்திர வேளாளர் மக்கள் வாழ்கிற ஊர் தான் இது, சுமை தாங்கி. எல்லாம் ரோட்டுக்கு மேலே கொஞ்சம் வீடுகள் இருக்குது, உள்ளாக்க கொஞ்சம் வீடுகள் இருக்குது. அந்தந்த இடத்துல தள்ளி தான் வீடுகள் இருக்குது. அவ்வளோ இடத்துல கட்டிக்கிட்டாங்க அவங்கள. கேரளா மாதிரி அவ்வளோ நிலங்களில் அவ்வளோ வீடை கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். வரிசையாக வந்து இந்த சிட்டியில் உள்ள மாதிரி தெருக்கெல்லாம் வீடுகள் கிடையாது. அங்கே கிராமம், இந்த சைடு கிராம பகுதியில் அங்கங்கே வீடுகள் இருக்குது. 2 பக்கம் பார்த்தியா நெல் வயல்கள், நல்லா விளைஞ்சிருக்கு. இவ்வளோ மரங்கள் பாருங்கள், பனை மரம், இந்த மரம், எல்லாம் மரங்கள் நிறையா இருக்குது. ஆனால் மாடு தான் அதிகமாக நிற்கிதுங்க. ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும், இல்லைன்னா மாடு கொடுக்க பாஞ்சிடும். இரவு நேரத்துலேயும் மாடை வந்து கட்ட மாட்டேங்கிறாங்க, அப்படியே ரோட்லேயே விட்டுறாங்க.
அது ரொம்ப வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. நல்லா 2 பக்கமும் விவசாய நிலங்கள் நல்லா பச்சை பசேன்னு பசுமை அழகாக சூப்பராக இருக்குல்ல. இந்த ஆடு குறுக்க போகுதில்ல, நம்ம தான் பார்த்து வண்டியை ஓட்டணும் இங்கே வண்டியாக போகிறதோட. அதுக்கு தைரியமாக போயிட்டுருக்கு ஆடுகள். அடித்தோம்னா நம்மள்ட்ட காசு வைப்பாங்க. நல்லா 2 பக்கம் நல்லா பசுமை வயல்வெளிகள், பனை மரங்கள், கருவைகளே இல்லை. ஆனால் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ராமநாதபுரம் சத்திரக்குடி போனீங்கன்னா ஒரே கருவை தாங்க, எங்கே கருவை தான் மண்டி போய் கிடக்கும் அந்த ரோட்டில். அதே மாதிரி ராமநாதத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற ரூட் பற்றியில் அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். தென்னந்தோப்பு தோப்பு அந்த மாதிரி கிராம காட்சிகள் இன்ஷால்லா ஒன்று ஒன்றா போடுவோம். இங்கிட்டு கொஞ்சம் கருவை இருக்குது, வலது பக்கம் அங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம். அந்த நல்லா பனைமரம் பார்க்க அழகாகத்தான் இருக்குது. இங்கிட்டு கொஞ்சம் கருவை நிறைஞ்சு கிடக்குங்க. அதாவது புறம்போக்கு இடத்துல கருவை கிடக்குல, சொந்த இடத்துலனா இந்த கலரின்னு ஒரு ஊர். கலரி அப்படின்னா கீழே கேரளா என்ன சொல்லுவாங்க, ஏதோ சண்டைக்கு சொல்லுவாங்க. இது ஊர் பேர் கலரி. கலரி வந்து கொஞ்சம் கோனார்கள் மக்கள் வாழ்கிற ஊர். இது தேவேந்திர கோளாளர் மக்கள் கொஞ்சம் இருப்பாங்க, கோனார்கள் இருக்காங்க. இந்த இப்போ வந்து வலது பக்கம் போனால் திருப்பலானி போயிடலாம், இடது பக்கம் போனால் உத்தரகோசமங்க முதலத்தூர் அரும்புக்கட்டை வரை போகலாம், நேராக போனால் ராமநாதபுரம். இப்போ திருப்பலானி போய் ராமநாதபுரம் போகலாம், உத்தரகோசமங்க போய் ராமநாடு போகலாம், ஸ்ட்ரெயிட்டாக போய் ராமநாடு போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு எல்லாம் ஒரே தூரம். இந்த இது திருப்பலானி போய் இங்கிட்டு போகிறது ஒரே தூரம், உத்தரகோசமங்க போகிறது சுற்று. இது வந்து வெண்குளம்ங்கிற ஊர். இது 4 முக்கு சந்திக்கிற இடம். அந்த நம்ம வந்து இப்போ 4 முக்கு. வெண்குளம் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வாழ்கிற ஊர் தான் அது வெண்குளம். குடிசை வீடு ஓட்டு வீடே கிடையாது பற்றியில், எல்லாம் மெத்த வீடு ஆயிடுச்சு. எல்லாம் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணி எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க இந்த ஏரியாக்களில். இந்த ரோடு கொஞ்சம் பெரிய ரோடாக இருக்குது. அந்த நம்ம அந்த வந்த நத்தத்துலேருந்து கல்லறி வரை வந்தோம்ல, அது கூட இது கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்காங்க இந்த ரோட்டை. இந்த விவசாய நிலங்கள் 2 பக்கம் விவசாய நிலங்கள். இது வந்து கொடிக்குளம்னு ஒரு ஊர். ஓட்டு வீடு 1-2 இதுக்கு போல என்ன, ஆனால் பெரும்பாலும் மெத்த வீடு ஆயிடுச்சு. விவசாய பூமி பற்றியில் எவ்வளோ நெல் விவசாயம் நடக்குது பாருங்க, எவ்வளோ கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் நெல் விவசாயம். 2 பக்கமே நெல் விவசாயம் தான். இல்லை கருவைகளே இல்லைங்க இந்த ரூட்டில் கருவையே ஃபுல்லாக வெட்டி எல்லாம் விவசாய நிலம் ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் வயசான ஆளுங்க தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மயங்கெல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பிறகு விவசாயம்லாம் நடக்குதா என்னென்னு கஷ்டம்தான். ஏன்னா எல்லாம் வெளிநாட்டு வாழ்க்கை சொல்ல முடியல. இப்போ உள்ள ஒரு ஸ்டேஜில் வந்து வந்துடுறாங்க, 40-45 வயசில் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சம்பாத்தியம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டு வந்து திரும்ப ஆடு மாடு விவசாயம் பண்ணத்தான் நிறைய பேர் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கேன். 30 வருஷம் 25 வருஷம் வெளிநாட்டில் இருக்காங்க, அப்புறம் ஊருக்கு வந்துடுறாங்க, ஆடு மாடு வளர்க்குறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, அப்படியே வாழ்க்கை அப்புறம் பிள்ளைகளை ஏற்றி விட்டுறாங்க வெளிநாட்டுக்கு. எல்லாம் விவசாய பூமி தான் பாருங்கள். கண்ணு கட்டு தூரைக்கும் வந்து நெல் விவசாயம் போட்டிருக்காங்க. டிசம்பர் ஜனவரி 1ஆம் தேதி இந்த ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த எல்லாம் புது வீடு, எல்லாம் வீடுகள் பாருங்கள், மெத்தை வீடுகள்லாம்
எல்லாம் கட்டப்படும். இந்த மாதிரி கிராமங்களில் மெத்தை வீடு கட்டப்படுறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் பார்க்க முடியும். வேறு கோயம்புத்தூரோ ஈரோடுலேயோ பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களாம் அன்னன்னைக்கு சம்பாதிச்சு 15,000 20,000 வாங்கி மாதம் மாதம் அதிலே காலி பண்ணிடுவாங்க. இந்த வீடுகளை பற்றி தான் வித்தானூர்னு ஒரு ஊர். இதுவும் தேவேந்திர உள்ள வேளாளர் வாழ்கிற மக்கள் வாழ்கிற ஊர் தான். எல்லாமே இங்கேயும் ரொம்ப பேர் முஸ்லீம் ஆகிருக்காங்க. 1980 கலவரத்துக்கு பிறகு கொஞ்சம் பேர் முஸ்லீம் ஆகிருக்காங்க. பள்ளிவாசல் இருக்குது. இது பூரா கருவை வருது பார்த்தா. இதெல்லாம் புறம்போக்கு இடம் போல், அதனால் விவசாயம் பண்ணல அப்படியே போட்டாங்க. எல்லாம் கருவையாக மண்டி போய் கிடக்கு. அரசாங்கம் புறம்போக்கு இடத்துலாம் கருவையாக மண்டி போய் கிடக்கு. இடது பக்கம் என்னமோ இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி என்னன்னு தெரியல, கவனிக்கலை. ரோடு கொஞ்சம் அகலப்படுத்திருக்காங்க தெரியுதா? இந்த இடத்துல விட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ரோடு ஆனால் ரோடு எல்லாம் குண்டும் குழியும் எதுவுமே இல்லைங்க. மழை இவ்வளோ மழை வந்துச்சு, ஆனால் ரோடு டேமேஜ் ஆகலை. ஆச்சரியமாக இருக்குது. ஃபுல்லாக கருவை தான். ஏன்னா இது ஃபுல்லாக புறம்போக்கு இடம் போல், கவர்மெண்ட் இடத்தை கவனிக்க மாட்டாங்க. அதனால் கருவை தான் மண்டி போய் கிடக்கு. ஒரு பாலம் மாதிரி போகுது, ஆறு போகுதோ, ஆறு வைகை ஆறு போகுமான்னு தெரியல. அந்த பெரிய பெரிய மாலேருந்து தண்ணி திறந்து விட்ற தண்ணி ஓடுமா என்னன்னு தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இந்த ஆற்று வெளியே, இந்த பாலம் வெளியே என்ன ஆறு ஓடுது அப்படின்னு தெரிஞ்ச மக்கள் சொல்லுங்கள். பஸ்ஸு நம்ம இது வந்ததுக்கு ஒரு பஸ்ஸே பார்க்கல இந்த ரூட்டில். ஆனால் ரொம்ப பஸ்ஸு கம்மியான, ஒரு பஸ் 2 பஸ் தான் ஓடுது இந்த ரூட்டில். இல்லை மக்கள் மாடு வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க. இப்போ ராமநாதபுரத்தில் மாட்டுக்கறி கடை நிறையா வந்தனால விவசாயிகள் மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா, எக்கச்சக்கமாக. காலக்கண்ணு போட்டவுடனே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அது விற்றுறாங்க. அது 20,000க்கு விற்றுறாங்க, வருமானம் ஆகுது. இப்போ இந்த மாட்டுக்கறி கடைகள் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கொடுக்குது. ஏன்னா இப்போ காலை வண்டி எதுவும் கிடையாதுல்ல, காளை மாடை வளர்த்து பிரயோஜனம் இல்லைல்ல. அதாவதுங்க, இறைவன் இந்த உயிர்களை நமக்கு சாப்பிட அனுமதி கொடுத்துருக்கான். ஆனால் அந்த உயிரை நம்ம படைக்கலை. கோழியை ஆடு மாடை நம்ம படைச்சோமா? நம்ம படைக்கலை. ஆனால் ஒரு உயிரை அறுத்து சாப்பிட்றோம். அப்போ இறைவன் படைச்சி நம்ம கொடுத்துருக்கான். அப்போ ஒரு உயிரை அடித்து துடிக்க அறுத்து சாப்பிட்றோம். அப்போ படைச்சவனுக்கு நன்றி செலுத்தலைன்னா தண்டிக்கிறது நியாயம் தானே? ஒவ்வொருத்தனையும் கேளுங்க, 2 பேர் சண்டை போடுறான், அடையே மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்டா. இதில் பாதிக்கப்பட்டவன் பலகீனவனாக இருந்தான்னா, அநியாயம் பண்ணுற மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், நிச்சயம் உன்னை தண்டிப்பான். அப்போ யார் என்ன சொல்கிறாங்க? கஷ்டங்களோ துன்பங்களோ வானத்தை நோக்கி மேலே ஒருத்தன் இருக்கான். ஒவ்வொரு மனிதன் உள்ளவன் சொல்லுது, இறைவனுங்கிறவன் எங்கே இருக்கான்? பூமியில இல்லை, வானத்தில் இருக்கான். என்ன, அந்த இறைவன் நமக்கு இந்த மிருகங்களை சாப்பிட அனுமதி கொடுத்துருக்கான். அப்போ அதை சாப்பிட்டுட்டு அந்த படைச்சவனுக்கு நன்றி செலுத்தலைன்னா தண்டிக்கிறது நியாயம் தானே? அதான் சொல்லுது இஸ்லாம். நீ இறைவனுக்கு நன்றி செலுத்தலைன்னா நீ போகிற இடம் நரகம். என்ன மெயின் இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவம்னு சொன்னால் அல்லாஹுக்கு இணை வைக்கிறது. இறைவன் உன்னை படைச்சிருக்கும் போது இறைவனுக்கு இன்னொன்னா நீ இணையாக்குனீன்னா அதுக்கு இறைவன் மன்னிக்கவே மாட்டான். அதுக்கு நிரந்தர நரகம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ அல்லாஹ் அரபின்னு சொல்கிறோம், தமிழில் கடவுள்னு சொல்கிறோம், ஹிந்தியில் காடுங்கிறோம், மலையாள தெய்வங்கிறோம். இந்த ஒவ்வொரு மொழியிலையும் கடவுளை கொடுக்கக்கூடிய பொதுவான பேர் இருக்கும். அந்த பேருக்கு என்ன செய்ய முடியாது? உருவம் கொடுக்க முடியாது. அந்த பேர் வானம் பூமி அனைத்தையும் படைத்த இறைவனை தான் குறிக்கும். இது புத்தேந்தல்ங்கிற ஊர். இந்த ஊரில் கோனார் மக்கள் அதிகமாக இருக்காங்க. புத்தேந்தல் பூமி ஒன்று தானேங்க. பூமி ஒன்று தான், படைப்பாளன் ஒருத்தன் தானே. ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு இறைவனை இருக்க முடியும். பூமி உடஞ்சின்னா எல்லாரும் தானே சாவோம்.
எல்லா மொழியும் வந்து இறைவன் படைச்சது தாங்க. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இறைவனுடைய படைப்புகள் அத்தாட்சிருக்கு. வானத்தை பாருங்க, எப்படி தூண்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு விதையை போடுறிய, அந்த விதையிலேருந்து எத்தனை லட்சம் தானியங்கள் வருது. ஒரு தேங்காயை போடுறிய, எத்தனை ஆயிரம் உயரம் அந்த மரம் வருது. நம்ம கல்லை போட்டால் வளருமா? இந்த புத்தேந்தல், இந்த ஊர் இந்த போர்டு பற்றியில், இந்த ஊர் வந்து புத்தேந்தல், கோணார் மக்கள் வாழக்கூடிய ஊர். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இறைவனுடைய படைப்புகள் அத்தாட்சி இருக்குங்க. நம்ம இறைவன் இந்த யாரும் இந்த உலகத்தில் பார்த்ததில்ல. அப்போ கடவுளை அறியணும்னு சொன்னால் அவனோட படைப்புகளை வச்சு தான் அறிய முடியும். என்ன, ஒரு குழந்தைய, இந்த ஒரு பஸ் வருது 11A, இந்த 11A வந்து இந்த ரூட்டில் ஓடுது ஓட, வேறு எந்தெந்த நம்பர் ஓடுதுன்னு தெரியல. அந்த ஒரு பஸ்ஸு தான் வரும்போது பார்த்துருக்கோம். இந்த புத்தேந்தல் பக்கத்தில் பாருங்கள், நல்ல விவசாய பூமி, விவசாய நிலம், நல்லா 2 பக்கம் பசுமை. ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குது. அப்படி இந்த கிராமங்களில் அப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் அப்படி அவங்க இடத்துல கட்டிக்கிடுவாங்க. கேரளா மாதிரி தான் இருக்கும் கிராம பகுதிகள். ஏதோ தொழிற்சாலை மாதிரி இருக்குது இடது பக்கம், என்னன்னு தெரியல. இதில் இந்த ஆறு ஓடுது போல. என்ன ஆறு தெரிஞ்ச மக்கள் சொல்லுங்கள், என்ன ஓடுது அப்படின்னு. இது வைகை, இந்த பெரியம்மாவை திறந்து ஒரு தண்ணி இது வெளியே ஓடும்னு நினைக்கிறேன். வைகை தண்ணி இருக்குல்ல, பெரியம்மா வந்து அங்கேருந்து பல இடங்களை பிரித்து விடுவாங்க, அந்த தண்ணின்னு நினைக்கிறேன். ரோடு நல்ல ரோடு வந்து குண்டும் குழியுமா இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. டிரைவிங் நல்லா இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான ரோடு இப்படி தாங்க இருக்குது, நீட்டாக இருக்குங்க ரோடுகள்லாம். குறை சொல்ல முடியாது, எல்லா ரோடுமே நல்லா இருக்கு. இவ்வளோ மழை பெஞ்சு டேமேஜ் ஆகலையே ரோடு, ஆச்சரியமாக இருக்கு. இந்த இதெல்லாம் கருவை வந்துடுச்சு. இந்த ரயில்வே ட்ராக் வருது, ரயில்வே கேட் பூட்டியிருக்கு. இது இடது பக்கம் போனால் மதுரை, சென்னை, மானாமதுரை, சிவகங்கை. மானாமதுரையில் 2 ட்ராக் பிரியும். மானாமதுரை ஜங்ஷனு ஒன்று வந்து மதுரைக்கு போகும், இன்னொன்று சிவகங்கை காரைக்குடிக்கு போகும். வலது பக்கம் போனால் நேராக ராமேஸ்வரம். நல்ல செங்குத்தாக வந்து கொடைக்கானல் மலை மாதிரி இந்த மேலே ஏறி நிற்கிறோம். அப்படி அவ்வளோ கீழே இருந்து செங்குத்தாக வந்து நிற்குது வண்டி. புத்தேந்தல் இந்த ரயில்வே கேட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே ராமநாதபுரம் மாதிரி நேஷனல் ஹைவே வந்துடும். அதில் இடது பக்கம் போனால் நேர மதுரை, பரமக்குடி. என்ன வலது பக்கம் போனால் நம்ம ராம்நாடு மாவட்டம், நம்ம ராம்நாடு ஊர். அது போய் சின்ன கடை வரைக்கும் உள்ள வீடியோ தான் இது. ஆக்ஷன் கேமராவில் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ இது, ஆக்ஷன் கேமரா. சீப் ரேட்டில் வாங்கினாங்க ஃப்ளிப்கார்ட்டில். 1428 ஆக்ஷன் கேமரா. எப்படி இருக்குமா, நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு நினச்சேன். சூப்பராக இருக்கு பாருங்க, நல்ல கிளியர், வீடியோ கிளியர். எவ்வளோ தெளிவாக இருக்குது தெரியல. அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என் சேனலில் பாருங்கள். 1428 ஒரு ஆக்ஷன் கேமரா அப்படின்னு போட்டிருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ அந்த ஆக்ஷன் கேமராவில் நல்லா நீட்டாக இருக்குது. ஆடியோ மட்டும் தனியாக சேர்க்குறேன். இன்னி ஆடியோ அதிலே பேசிடுவோம். ஏன்னா ஃபேமிலியோடு வந்தனால எல்லோரும் பேச்சும் அதில் விழுந்துருந்துச்சு. எல்லோரும் பேசிக்கிட்டு வரும்போது எல்லாம் ரெக்கார்டிங் ஆகிருந்துச்சு. அதனால் ஆடியோ தனியாக ரெக்கார்டிங் பண்ணுறேன். நம்ம தனியாக போனோம்னா ஆடியோ இதிலேயே போகும்போது பேசிக்கலாம். நம்ம TN65 வந்து ராமநாதபுரம் தெரியுதா, 65. 63 சிவகங்கை மாவட்டம், 67 விருதுநகர் மாவட்டம், 69 வந்து தூத்துக்குடி மாவட்டம்.
அதாவது என்னன்னு சொன்னால் வாழ்க்கைங்கிறதுங்க ஒரு 60 70 அதுக்குள்ளே தான் வாழ்க்கை. நமக்கு முன்னால் எத்தனையோ தலைமுறைகள் போய் சேர்ந்துட்டாங்க பாருங்கள். எத்தனையோ நடிகர்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்த நடிகர்கள், பழங்கால நடிகர்கள், சிவாஜி, எம்ஜிஆர், ஜெய்சங்கர், என்ன இன்னைக்கு இறந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த தலைமுறைகளுக்கு பிறகு அடுத்த தலைமுறை என்ன செய்யும்? அவங்களும் போய்கிட்டே இருப்பாங்க. எத்தனையோ தலைமுறைகள் போயிடுச்சு. யோசிச்சு, அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களை இறைவன் வீணுக்கும் விளையாட்டுக்கும் படைக்கலை. வாழ்வையும் குர்ஆன் பேசுது, வாழ்வையும் மரணத்தையும் ஏன் படைச்சிருக்குன்னு சொன்னால் உங்களை யார் என்று சோதிப்பதற்காக. அப்போ அதாவது தமிழில் கூட சொல்லுவாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இப்போ தமிழில் அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இறைவன் இந்த பாருங்க, தாம்பரம் ட்ரெயின் இப்போ புதுசாக விட்டுருக்காங்க, பகலில் போகுது தாம்பரத்துக்கு. பகலில் விட்டுருக்காங்க. இப்போ மணி என்னப்பா இந்த கீழே ஓடுதுல 2:27 ராம்நாட்டிலிருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் ராம்நாட்டில் கிளம்பியிருக்கோம். 2:20 கிளம்பியிருக்கோம் ராம்நாடுக்கு 2:20 வரை இந்த தாம்பரம் ட்ரெயினை பகலில் போகலாம். எந்த ரூட்டில் போகுதுன்னு தெரியல. நானும் சென்னை போகன்னு இருக்கு, இந்த ட்ரெயினில் போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு வீடியோ போடுவோம், ட்ரெயின் வீடியோ. இது எந்த ரூட்டில் போகுதுன்னு தெரியல, அந்த ரூட்டை கண்டுபிடிப்போம். இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தை இறைவன் ஒரு நாள் அழிச்சிருவாங்க. முதல் மனிதனிலிருந்து அனைத்து மனிதர்களையும் இறைவன் என்ன செய்வான்? உயிர் கொடுத்து எழுப்புவான். அப்போ ஒவ்வொரு மனிதனை செஞ்ச செயல்களுக்கு கூலி வழங்கப்படும். அதில் இறைவன் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்று இருக்குன்னு சொன்னால், இறைவனுக்கு இணை கற்பிக்கிறது. ஏன்னா நீ உங்களை படைச்ச இறைவனை வணங்காமல் நீ மற்றதை வணங்கியிருந்தீங்கன்னு சொன்னால், அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இயேசுவை வணங்குறாங்க, அவருக்கு தெரியுமா? இப்போ அவர் இறந்துட்டார், அவரை வணங்குறது மக்களுக்கு தெரியுமா? எத்தனையோ ஏர்வாடியில் உள்ள அவுளியாவை வணங்குறாங்க, நாகூரில் உள்ள அவுளியாவை வணங்குறாங்க, அவருக்கு தெரியுமா வணங்குறது? அவருக்கு தெரியாது. அப்போ அவங்களாம் என்ன செய்வாங்க? நாளைக்கு மறுமையில் இறைவன் முன்னையில் மறுத்துருவாங்க, யாரெல்லாம் இவர்கள் என்னையை வணங்க எங்களுக்கே தெரியாது. அப்போ இறைவன் ஒருத்தன் தான் நம்ம செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கான். பாக்கி எல்லாமே இறந்துட்டாங்க. இறந்தவங்களுக்கு இந்த உலகம் எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ இறைவன் தான் நம்ம செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனை மட்டும் வணங்கியிருந்தால் மட்டும்தான் அங்கே நம்ம மறுமைய வாழ்வில் வெற்றி அடைய முடியும். இஸ்லாம் தெளிவாக சொல்லுது. இல்லைன்னா நரகம்னு சொல்லுது. இறைவனுக்கு இணை கற்பிப்பதை இறைவன் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பாவம்னு சொல்லுது இஸ்லாம். சரி, பட் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பிட்டோம் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் புறம்ப கடம்பல கருவை மண்டி போய் கிடக்கு. இது சத்திரக்குடி ரோடு, இது ராமநாதபுரம் சத்திரக்குடி அந்த வண்டி போகுதில்ல, அதனால தான் இந்த கருவை தெரியுது போல. இங்கேயே கருவை ஆரம்பிச்சிருது. கிராமங்கள் நல்லா இருக்குது. அந்த ரோடு போகுது பூரா கவர்மெண்ட் இடம் போல், அதுதான் மெயின்டைன் பண்ணாமல் கருவை மண்டி போய் கிடக்கு. ரோடு குண்டு போய் பரவாயில்ல, இவ்வளோ மழை வந்து டேமேஜ் ஆகிடுங்க ரோடு. இந்த போட்டு பார்த்துருக்கீங்களா? இடது பக்கம் மதுரை, வலது பக்கம் ராமநாதபுரம். இப்போ மதுரைக்கு போகணும்னு சொன்னால் இடது பக்கம் வளைஞ்சிடான்னு. இது நேஷனல் ஹைவே. இப்போ நம்ம ராம்நாடு போகிறோம், வலது பக்கம். ஆம்புலன்ஸ் போகுது, அதனால கொஞ்சம் தள்ளி வரேன். இது அச்சுந்தன் வயலில் ஒரு கிராமம், இது கோனார் மக்கள் வாழ்கிற கிராமம். இது இடது பக்கம் தெரியுது, பில்டிங் தெரியுது, அது சேதுபதி காலேஜ். இதெல்லாம் இங்கே ஒரு காலத்தில் சும்மா கிடந்த இடங்கள். இன்றைக்கி பாருங்க பயங்கரமான டெவலப்மெண்ட். ரேட்டுலாம் எங்கேயோ போயிடுச்சு. பயங்கரமான ரேட்டு இதெல்லாம் இப்போ விலை. அச்சுந்தன் வயல் கிராமம், அச்சுந்தன் வயல்னு சொல்லுவாங்க. பரமக்குடி வரைக்கும் மதுரையிலேருந்து 4 வழிச்சாலை, ராம்நாடு வரைக்கும் 2 வழிச்சாலை. கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்காங்க ரோட்டை.
நான்கு சாலையை ஆக்க போகிறாங்க அப்படின்னு மத்திய அரசு அறிக்கை விட்டுருந்துச்சு. அது இன்னும் ஆரம்பிக்கல, என்னன்னு தெரியல. நேர ராமேஸ்வரம் தூத்துக்குடி வந்து ராம்நாடுக்குள்ளே வராமையே இந்த ரிங் ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ராம்நாடு ஊருக்குள்ளே வராமல் ராம்நாடை சுற்றி போகிற மாதிரி ஒரு ரோடு, ரிங் ரோடு போட்டிருக்காங்க. அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள் இன்ஷால்லா. 9A வளநாடு, இந்த சத்திரக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம், அதுக்கு போகிற வண்டி. இந்த இடம் எவ்வளோ கடைகள் வந்துடுச்சு. காஃபி ஷாப்பு, காஃபி பாரு, பேக்கரி. வலது பக்கம் வந்தோம்னா ராம்நாடு நேராக போனால் தான் ரிங் ரோடு. இந்த ரோடு தான் ரிங் ரோடு, நேராக போனால். ஆனால் ராம்நாடு உள்ளே 4 வழிச்சாலை வந்துருக்குங்க. எந்த ஊர்லேயுமே அப்படி நான் அவ்வளோ பார்த்ததில்ல. 4 வழிச்சாலை ராம்நாடு உள்ளே வந்திருக்கு. இடது பக்கம் வந்து கூரியூர்னு ஒரு வலது பக்கம் கூரியூர்னு ஊர் இருக்குது. அதுவும் தேவேந்திரகுல வேளாளர் வாழ்கிற மக்கள் வர ஊர் தான். அங்கேயும் முஸ்லீம்கள் நிறையா இருக்காங்க, பள்ளிவாசம் இருக்குது. இந்த கலவரத்துக்கு 1980 கலவரத்துக்கு பிறகு நிறையா பேர் இங்கே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இது இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ அவங்க பிள்ளைகளுக்குலாம் அதை பற்றி எதுவுமே டீட்டெயில் தெரியாது. என்ன இப்போ 35 வருஷம் ஆச்சுல, அதில் பிறந்து இப்போ அவங்களுக்கே 35 வருஷம் இஸ்லாத்துலேயே வளர்ந்து, இஸ்லாத்திலே பிறந்து வளர்ந்து நல்லா ஒரு மார்க்கப்பட்டா இருக்காங்க அந்த ஊர் மக்கள்லாம். இந்த ரூட்டில் வந்துங்க காரு கம்பெனி நிறையா இருக்குங்க, எக்கச்சக்கமாக. காரு கம்பெனி, பைக் கம்பெனி ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ரோடு. இது ஃபுல்லாக பைக் டீலரு, கார் டீலர் தான் இந்த ரூட்டில். இங்கே வாங்க, பைக் டீலரு, இது பைக் டீலரு, கார் டீலரா. இந்த சைடு வாங்க, ஹுண்டாயி, மாருதி, கார் டயர் கம்பெனி, மிக்கலின்னு வரிசையாக இருக்கு பாருங்க. தெரியுதா? 2 பக்கம் பார்த்துக்கிட்டாங்களேன். இந்த ஃபுல்லாக ஒரு 5 கிலோமீட்டர் ரோடு. இங்கே இது வந்து யமஹா, ஹோண்டா, இந்த ஹூண்டாய். இடது பக்கம் வந்து ஹூண்டாய், வலது பக்கம் ஹோண்டா கம்பெனி. இங்கிட்டு டிவிஎஸ்ஸு, பஜாஜ் அங்கே இருக்குது. ஹோண்டா, ஹீரோ. பஜாஜ் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குது. இந்த இது டிவிஎஸ். இது அது வந்து ஏஆர் ஹாஸ்பிட்டல். இந்த வலது பக்கம். இடது பக்கம் வந்து ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம். இது ஒரு பார்க்குங்க. அந்த ஊர்ணி, சாக்கடை ஊர்ணியாக இருந்துச்சு. அதை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா சுற்றி மக்கள் நடக்க மாதிரி ஆக்கிட்டாங்க. நல்லா நீட்டாக சுத்தமாக்கிட்டாங்க. ஒரு கலெக்டர் இருந்தாருங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால். அந்த கலெக்டர் ராம்நாடுக்கு நல்லா ஊர்ணியை பூரா சுத்தமாக்குனார். ஏதோ பேர், கலெக்டர் பேர் என்னன்னு தெரியல. நல்லா ராம்நாட்டை எல்லா ஊர்னையுமே சுத்தமாக்கி கலெக்டர் ஆஃபீஸில் பார்க் வச்சு எல்லாம் ராம்நாட்டையும் நீட்டாக்குனார் அந்த கலெக்டர். இடது வந்து பைனரி ஹாஸ்பிட்டலு. அப்புறம் எல்ஐசி இங்கிட்டு. அப்புறம் இடது பக்கம் வந்து ராஜா ஸ்கூல் கிரவுண்டு வரும். இதுதான் கிரவுண்டு, ராஜா ஸ்கூல் கிரவுண்டு. இடது பக்கம் வந்து ஒரு ஓட்டு கட்டடம் இருக்கும் பாருங்கள். அது வந்து வெள்ளைக்காரன் காலத்தில் வந்து ஹாஸ்பிட்டலாக இருந்தது. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஹாஸ்பிட்டல். இன்னும் அந்த பில்டிங் அப்படியே இருக்குது. அது அப்போவே வெள்ளைக்கார ஆஸ்பத்திரிமா அந்த காலத்தில். இந்த தெரியுதா ஓட்டு பில்டிங். இன்னும் அது ஹாஸ்பிட்டலு. வெள்ளைக்காரன் காலத்தில் ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இன்னும் அந்த பில்டிங் அப்படியே இருக்குது, அதே இதுலேயே. இந்த இடது பக்கம் உள்ள இந்த வீடு இடிச்சு கிடக்கு பற்றியில், அது வந்து நடிகர் அருண்குமாருடைய மாமனார் வீடுங்கிறாங்க. விஜயகுமார் மகன். அது உண்மையாக போயான்னு தெரியல, அது கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. ஜோயல் காசு இருக்குது வலது பக்கம்.
நேராக போனால் ராமநாதபுரம் பஜாரு ஃபுல்லாக பெரும்பெரும் கடைகள் பஜாரு எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஜேம்சன் கோ, தனிஷ்கு, ராமராஜ், தங்கமயில் ஜுவல்லரி எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. நகைக்கடை பஜார் அங்கே தான் இருக்குது. நம்ம வலது பக்கம் போகிறோம். வலது பக்கம் ஸ்வாட் ஸ்கூலு, அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, மகாராஜா ஜவுளி கடை, கனகமணி மருத்துவமனை எல்லாம் அங்கே தான் இருக்குது. இது வந்து கலெக்டர் ஆஃபீஸு, கேம்ப் ஆஃபீஸ், கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸு. வலது பக்கம் போட்டுருந்துச்சுல, இடது பக்கம் ஃபுல்லாக மொபைல் கடை. இது வந்து ஸ்வாட் ஸ்கூல் காம்பவுண்டில் கட்டியிருக்காங்க. இந்த லெஃப்டில் போனால் ஒரு பள்ளியாசம் இருக்குது. பள்ளியாசில் ஹாஜியாரப்பா பள்ளியாச. அப்புறம் வலது பக்கம் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. நல்லா இப்போ ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. ஒரு 500 கோடிக்கு 8 மாடி கட்டிடம் கட்டியிருக்காங்க. ஆனால் பில்டிங் நிலச்சிருக்கானு அதுதான் ஒரு விஷயம். சிங்கப்பூர், இப்போ ரஷ்யாவிலாம் சொல்கிறாங்க சோவியத் யூனியன் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்லேயே ஒரு கீறல் உண்டது கிடையாது. சிங்கப்பூரில் உள்ள 100 வருஷம் ஆச்சு, ஒரு கீறல் கிடையாது. நம்ம ஊரில் 10 வருஷம் 15 வருஷத்துலேயே கீறல் விட்டுருது, கடன்னு உடஞ்சி விழுந்துருது. கட்டி முடித்தோன்னே பார்க்க அழகாக இருக்குது. இடது பக்கம் கனகமணி மருத்துவமனை, நல்லா கடையின்மை, நல்லா நிறையா கடைகள் இந்த பக்கம் இருக்குது. ஹோட்டலு, செருப்பு கடை, லாட்ஜு. சேதுபதி நகர் இந்த வலது பக்கம் போனோம்னா நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. பூர்விகாலாம் இருக்குது இடது பக்கம். பூர்விகா, சென்னை மொபைல்ஸு, ஏசியன் பெயிண்ட்டு. வலது பக்கம் போனோம்னா ராமேஸ்வரம், கீழக்கரை போட்டுக்காரங்க, தனுஷ்கோடி. இடது பக்கம் போனோம்னா திருச்சி, காரைக்குடி, புதிய பேருந்து நிலையம். நம்ம புதிய பேருந்து நிலையம் வெளியே தான் போகிறோம். ராமநாதபுரம் நகர காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ TN 67 விருதுநகர் நம்பரு VL. இந்த முக்கு கடை பில்டிங் இருக்குல்ல, கார்னர் இடம் வலது பக்கம், அது வந்து பிரியாணி, ஏதோ பிரியாணி. முன்னால் காலிது பிரியாணின்னு இருந்துச்சு, இப்போ வேறு ஏதோ பிரியாணி வச்சுருக்காங்க. இப்போ வலது பக்கம் போனால் நேர் ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கீழக்கரை போனால் நம்ம இடது பக்கம் போகிறோம். இடது பக்கம் போனால் திருச்சி போனால் நம்ம வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வழியே சின்ன கடை போகிறோம். வலது பக்கம் இலாஹி இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டு, பெரிய சூப்பர் மார்க்கெட், ராம்நாட்லேயே ஃபேமஸ்ஸு. இப்போ வலது பக்கம் வளைஞ்சு நேராக போயிட்டோம்னா புது பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். இப்போ இடது பக்கம் வளைஞ்சோம்னா காரைக்குடி, தேவகோட்டை, இந்த ஜெகன் தேட்ரு தெரியுதா, இந்த பெரிய பில்டிங் இருக்குல்ல, நம்ம வந்து வலது பக்கம் வளைஞ்சிடலாம். இப்படி லெஃப்ட்டில் போயிருந்தோம்னா காரைக்குடி போகலாம், தேவட்டம் போகலாம். இப்போ புது பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகிறோம். ஆனால் மெயினாக ஒரு ஊர் அழகாகணும்னா ஃபுட்பாத் போடணுமுங்க. ரோடு போட்டுவிட்டு ஃபுட்பாத் போட்டால் தான் மண் ஏறாது. என்ன, ஃபுட்பாத் போடாதனால அந்த ஊர் மண் ஏறிடுது, அசிங்கமாகிடுது. இடது பக்கம் வலது பக்கம் உள்ளது ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம். இப்போ கட்டி இவர் ஸ்டாலின் திறந்து வச்சார்ல, ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் புதிய பேருந்து நிலையம் பற்றி, சேனல் போய் பார்த்துக்கிறேங்க. சின்ன கடைக்குள்ளே பஸ் ஸ்டாண்டை தாண்டி சின்ன கடைக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இப்போ வலது பக்கம் போனோம்னா ரமேஷ் தேட்ரு, இடது பக்கம் போயிட்டோம்னா இந்த நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நகராட்சி. அந்த வலது பக்கம் அந்த ஒரு சந்து போகுதில் இடது பக்கம் அதில் போனோம்னா செட்டியதரு இது போயிடலாம். இந்த ஒரு ரூட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். ரமேஷ் தேட்டர்லேயும் பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டு போகலாம். இந்த வலது பக்கம் ஒரு ரோடு போகுதில் அதுலேயே பழைய பஸ் ஸ்டாண்டு போகலாம். இடது பக்கம் வந்து தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல் இருக்குது. வலது பக்கம் வந்து சூர்யா ஹாஸ்பிட்டலு.
சின்ன கடைக்குள்ள வந்துட்டோம். சின்ன கடையிலும் போயிட்டுருக்கோம். கோழி கடை, பீஃப் கடை நிறையா இருக்கும் சின்ன கடையில். இப்போ எல்லா மக்களும் வந்து வாங்குறாங்க பீஃபு. முன்னால் இந்துக்கள்லாம் வாங்க மாட்டாங்க, இப்போ இந்துக்கள் அதிகமாக வந்து வாங்குறாங்க. ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் அதிகமான பேர் வந்து தின்ட்டு பழகிட்டாங்க பீஃப். ஏன்னா கேரளாக்காரங்க ஹோட்டல் பூரா பீஃப் தானே. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனால் ராமேஸ்வரம் பிடிச்சிடலாம். வலது பக்கம் போனால் இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட் பிடிச்சிடலாம். நம்ம இடது பக்கம் இது ஃபுல்லாக சின்ன கடை ஏரியா தான். இடது பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் செட்டி எதிர். என்ன நம்ம வந்து இப்போ ஒரு இதில் 1 2 3 4 5 தெரு வரும் வலது பக்கம். அது பூரா வந்து முஸ்லீம்கள் தெரு. இந்த இடது பக்கம் உள்ளதெல்லாம் இந்துக்கள் தெரு, வலது பக்கம் உள்ளதெல்லாம் முஸ்லீம்கள் தெரு. இந்த 5 வரிசை அந்த பள்ளிவாசல் தெரு வர ஃபுல்லாக முஸ்லீம்கள் தான். ஒரு முஸ்லீம் ஏரியா, சின்ன கிராமம் மாதிரியே இருக்கும்போது அவ்வளோ. இப்போ 10 பள்ளியாசம் இருக்குது மொத்தம். 10 தெருவில் 10 பள்ளியாசம். இப்போ கொல்லம்பட்டு தெரு அதுக்குள்ளே நுழைகிறோம். கொல்லம்பட்டு தான் மினரா தெரியுதா? மினரா கொல்லம்பட்டுற பள்ளிவாசை தெரியுது பாருங்க. மினரா தெரியுதா? மினரா அதான் கொல்லம்பட்டுற பள்ளிவாசை. பற்றக்கார தெருன்னு சொல்லுவாங்க, கொல்லம்பட்டுற தெருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த பற்றை அதிகமாக வச்சுருந்தாங்க. மாடுக்கு லாடம் அடிக்கிறது, இரும்பு வேலை, கத்தி செய்கிறது, அந்த மாதிரி பற்ற வேலை வந்து இந்த முஸ்லீம்கள் வந்து அதிகமாக இந்த தெருவில் உள்ளவங்க வச்சுருந்தாங்க. அதனால் இந்த கொல்லம்பட்டு தெருன்னு இந்த தெருக்கு பேர் வந்து. கொல்லம்பட்டு தெரு வந்துட்டு அந்த பள்ளியாசை கிரீன் கலர் வலது பக்கம் தெரியுதுல, அதான் கொல்லம்பட்டு தெரு பள்ளியாசை. இதெல்லாம் எல்லா முஸ்லீம்கள் ஏரியா வீடு தான். அது எல்லாமே உள்ள இதுதான் சின்ன கடை. அது மொத்தம் 10 12 தெரு இருக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி சின்ன கடைம்பாங்க. பள்ளியாசை தாண்டி வந்துட்டோம். ஃபுல்லாக கொல்லம்பட்டு தெரு தான் அது. கொல்லம்பட்டு தெரு, பள்ளிவாசு தெரு, அம்பலகார தெரு, அருப்புக்கார தெரு, கருவிப்பிள்ளையார தெரு, ஒரு 10 தெரு ஃபுல்லாக முஸ்லீம் தான். ஒரு கிராமம் மாதிரியே இருக்கும். ஒரு சின்ன கடைங்கிறது ஒரு முஸ்லீம் கிராமம் மாதிரி ராம்நாட்டுக்குள்ளே சேர்ந்தது. இப்போ கொல்லம்பட்டு நேராக போயிட்டு வலது பக்கம் வளைஞ்சிட்டோம்னா அருப்புக்கார தெரு போயிடலாம். இடது பக்கம் போனோம்னா அம்பலகார தெரு, ஹாஜிமார் தெரு, பள்ளியாசு தெரு போகலாம். பாருங்க குப்பையை ரோட்டில் போட்டு வச்சு. குப்பை தொட்டியே ராம்நாட்டில் எங்கேயுமே இல்லைங்க. எல்லாம் குப்பை ரோட்டில் தான் கிடக்கு. பார்த்தீங்களா, நாய் பன்னி இவ்வளோ குப்பையை இவ்வளோ சிந்தி கிடக்கு. குப்பை தொட்டியும் வைக்க மாட்டேங்குது ராம்நாட்டில். எங்கேயுமே குப்பை தொட்டி இல்லைங்க. ஏன் முனிசிபாலிட்டி குப்பை தொட்டி வைக்க மாட்டேங்குன்னு தெரியல. எல்லாம் ரோட்டில் தான் சிந்தி கிடக்கும். இந்த வலது பக்கம் அந்த பள்ளியாசு க்ரீன் கலர் இருக்குல்ல, இது வந்து ஹாஜிமார் தெரு பள்ளியாசு. அதான் லெவதருன்னு சொல்லுவாங்க. இப்போ பேரை மாற்றிட்டேன், ஹாஜிமார் தெருன்னு. இந்த ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஹாஜிமார் தெரு. இது முஸ்லீம்கள் தெரு தான். வலது பக்கம் கட் பண்ணோம்னா அம்பலாகார தெரு, பள்ளிவாச தெரு, 2 தெருக்கு போகலாம். அதோட முஸ்லீம் தெரு முடியுது இந்த பக்கம். அதுக்கப்புறம் செட்டியார் தெரு ஆரம்பிச்சிடும். செட்டியார்கள் ஆகக்கூடிய தெரு. இடது பக்கம் வளைஞ்சோம்னா அம்பலாகார தெரு. நேராக போய் கொஞ்சம் தூரம் 10 வீடு 5 வீடு தள்ளி வளைஞ்சோம்னா இடது பக்கம் பள்ளிவாச தெரு. அம்பலா தெருக்கு பள்ளியாசம் இருக்குது, பள்ளியாச தெருக்கு ஒரு பள்ளியாசம் இருக்குது. இது அம்பலாகார தெரு வந்துட்டோம். அம்பலாகார தெரு தான் நம்ம வண்டி நிப்பாட்ட போகிறோம். அம்பலா தெரு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இப்போ கிராமத்து சாலை பயணம். ராமநாதபுரம் வந்து கிராமத்து சாலை பயணம். நத்தத்திலேருந்து சின்ன கடை வரை உள்ள வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அம்பலாகார தெரு.
வண்டியை பார்க் பண்ணதோட வீடியோ முடிஞ்சிடும். ராமநாதபுரம் மாவட்டங்களை பற்றி வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லாஹ். பக்கத்து மாவட்டம் எங்கெங்கே போகிறோமோ ட்ராவல் வாய்ப்பு கிடைச்சா அந்தந்த பகுதியில் வீடியோக்களை போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்பலஹாரத்து உள்ளே வந்தாச்சு. நத்தத்தில் இருக்கோம். இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராம காட்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் இது.